பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் இந்த டாபிக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் எல்சிஎம்னா என்ன, ஹெச்எஃப்னா என்ன, அது சம்மந்தமான பேசிக் கொஸ்டின்ஸ் என்ன, இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் லாஸ்ட் ஒரு 3 பார்ட் எடுக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது இலக்க எண்கள். ஓகேங்களா? ஸோ இந்த இலக்க எண்கள் கான்செப்டுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. நம்ம நார்மலாக எல்சிஎம் வேல்யூ, ஹெச்எஃப் வேல்யூ இதெல்லாம் கண்டுபிடிச்சி இலக்க எண்கள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப டைம் எடுக்கும். ஸ்பீடு அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க அவங்களுக்கு அதுக்கு ஏதாவது ஸ்பீடு இருக்கும். நான் சூப்பரான ஒரு ஷார்ட்கட் மூலமா ஆன்சர் சொல்ல போகிறேன். இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மெயினாக டிவிசபிள் ரூல் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அந்த டிவிசபிள் ரூல் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னாவே ரொம்பவே சூப்பராக நீங்கள் இதற்கான ஆன்சரை குயிக்கான டைமில் கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, ஸோ அப்போ நான் ஃபாஸ்ட்டாக அந்த இலக்க எண்களுக்கான அந்த டிவிசபிள் ரூல் என்ன அப்படிங்கிற சொல்லிடுறேன். பொதுவாக எந்த ஒரு நம்பரையும் அந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா அதோட லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கணும், ஈவன் நம்பராக இருக்கணும். ஓகே, இது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அதே இது 3ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் நம்பரோட கூடுதல் 3ஆல் டிவைட் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 942ன்னு இருக்குன்னு வைங்க. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. இப்போ 9 + 4 13, 13 + 2 15ன்னு வரும். அந்த 15ங்கிற நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். அப்போது இந்த 942ம் 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி 3க்குரிய டிவிசபிள் ரூல் என்ன, அதோட கூடுதல், அந்த நம்பரோட கூடுதல் 3ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே இது 4ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட், இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு 1047, 48 இந்த மாதிரி ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் 4ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த 1048மே 4ஆல் டிவைட் ஆகும். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து செகண்ட் ரூல் இருக்குது. என்ன அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் 0வாக இருந்தாலும் அது 4ஆல் டிவைட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 2700ன்னு வைங்க. இந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 27 யோசிக்கக்கூடாது. லாஸ்ட் 2 டிஜிட் வருதா, லாஸ்ட் 2 டிஜிட் வந்தது அப்படின்னாவே அந்த பர்டிகுலர் நம்பருமே 4ஆல் டிவைட் ஆகும். ஓகே, இந்த ரூல் தெரியுதா? அடுத்து 5ஆல் டிவைட் ஆகணும்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். லாஸ்ட் டிஜிட் ஒன்று 5ஆ இருக்கணும் அல்லது 0வா இருக்கணும். எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் லாஸ்ட் டிஜிட் 5ஆ இருக்கணும் அல்லது 0வா இருக்கணும். அதே இப்போ 6ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். இந்த 2 நம்பரால் டிவைட் ஆனால் அந்த பர்டிகுலர் நம்பர் 6ஆல் டிவைட் ஆகும். நம்ம 2ஆல் டிவைட் ஆகிறதுக்கும் ரொம்ப சிம்பிளானது தான். லாஸ்ட் டிஜிட் ஈவனாக இருந்தாவே 2ஆல் டிவைட் ஆயிரும்ல. 3ஆல் டிவைட் ஆகிறதுக்கு நம்ம ரூல் நம்ம பார்த்துருக்கோம். அதவே இங்கேயே நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ 6ஆல் டிவைட் ஆகிரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் நான் ரேண்டமாக தான் ஏதோ நம்பர் சொல்கிறேன். ஒரு 3412 இந்த மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டில் ஈவன் நம்பர்னு இருக்குது. அப்போ 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ அடுத்து நம்ம என்ன செக் பண்ணலாம், 3ஆல் மட்டும் டிவைட் ஆகுதா. 3ஆல் டிவைட் ஆகுனா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். 3 + 4 7, 7 + இங்கே 3 தானே வரும். அப்போ 10ன்னு வரும். 10 3ஆல் டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகாது. அப்போ இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகாது. ஈஸியாக நம்ம இது எப்படி டிவைட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, 7ஓட டிவிசபிள் ரூல் அதே சேம் ரூல் தான், நார்மல் மெத்தட் தான். ஓகேலா? ஸோ எந்த நம்பர் கிடைக்கிறாங்க அந்த நம்பர் நம்ம 7ஆல் தான் டிவைட் ஆகணும். இது நார்மல் மெத்தட். ஓகே, 8ஆல் டிவைட் ஆகிறதுக்கு நீங்கள் 4ஓட டிவிசபிள் ரூல் என்ன பண்ணீங்க, லாஸ்ட் 2 டிஜிட் செக் பண்ணீங்களா. இப்போ இது 8ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு லாஸ்ட் 3 டிஜிட், இப்போ ஒரு 6418ன்னு இருக்குது. இந்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் 3 டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கணும். இது 8ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகே, இப்போ 1 8 8 40 பேலன்ஸ் 18 வருது. 18 8ஆல் டிவைட் ஆகாது. அப்போது இந்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகாது. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதே இது லாஸ்ட் 3 டிஜிட் டிவைட் ஆக செக் பண்ணுறோம். அதே போல் லாஸ்ட் 3 டிஜிட் 0வா இருந்தாலும் அந்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 16000ன்னு இருக்குது, ஒரு 15000ன்னு இருக்குது. ஓகேங்களா? இந்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகுமா பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட் வந்தது அப்படின்னாவே இந்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகும். இப்படி தான் நம்ம செக் பண்ணணும். அடுத்துதான் ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிங்க, 9ஓட டிவிசபிள் ரூல். ஓகே, 9ஓட டிவிசபிள் ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா 3ஓட டிவிசபிள் ரூல் என்னவோ அதே சேம் தான் 9ஓட டிவிசபிள் ரூலும். என்ன, எல்லா நம்பரோட கூடுதல் 9ஆல் டிவைட் ஆகுமா. இப்போ ஒரு 15342 இந்த மாதிரி இருக்குது. இந்த நம்பரோட கூடுதல் பாருங்கள், 5 + 1 6, 6 + 3 9,
9 + 4 13, 13 + 2 15, 15ன்னு வருது. இது 9ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகாது. அதே இது இப்போ வேறு ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இங்கே ஒரு 45ன்னு இருக்குது. ஓகே, அப்போ எல்லாத்தையும் கூட்டினோம்னா லாஸ்ட்டில் நம்மளுக்கு ஒரு 18ன்னு வரும். 18 9 வந்து டிவைட் ஆகும். அப்போ இந்த நம்பர் டிவைட் ஆகும். ஓகே, இது ஒரு மெத்தட். அடுத்து ரெண்டாவது மெத்தடை பாருங்கள். ரெண்டாவது மெத்தட் தான் சூப்பரானது. எலிமினேஷன் இதில் நான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஒரு நம்பர் 9ஆல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணுறது ரொம்ப சிம்பிளானது தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ இதவே நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது 15 3 4 5 இந்த மாதிரி நம்பர் வருதா? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 59ன்னு எடுத்துக்கலாம், 8 2 1 இந்த மாதிரி எவ்வளவு பெரிய நம்பராக இருந்தாலுமே கூட பரவாயில்ல. இப்போ இவ்வளோ பெரிய நம்பரே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக 9ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ இப்போ 9ன்னு வந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணுங்கள். அடுத்தது 8ஐயும் 1ஐயும் கூட்டினாலும் 9 வரும், அதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து 4ஐயும் 5ஐயும் கூட்டினாலும் 9 வரும், அதையும் கேன்சல் பண்ணிடலாம். அதே போல் இங்கே 5 + 1 6, 6 + 3 9. அப்போது எந்த நம்பரை அதாவது சிங்கிளாக 9ன்னு இருந்தாலும் அதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஏதாவது 2 நம்பரை கூட்டி 9 வந்தாலும் அதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஏதாவது 3 நம்பரை கூட்டி 9 வந்தாலும் அதையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த மாதிரி கேன்சல் பண்ணி எல்லாமே கேன்சல் ஆகுது அப்படின்னா அந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ நம்ம கூட்டி நம்ம செக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 நம்பரோ 1 நம்பரோ ஏதாவது கூடுதல் 9 வந்துச்சு அப்படின்னா அதை கேன்சல் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இப்போ நீங்கள் ஆப்ஷன்லாம் நீங்கள் இப்போ தான் நீங்கள் இதுக்கே வர்றீங்க. இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு இதால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னா 9999 தான் நம்ம யோசிப்போம். அதில் இருந்து தான் நம்ம செக் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கண்டிப்பாக இப்போ 9900 ஒரு 36 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும், ஆப்ஷனில் இருக்கும். அழகாக நீங்கள் இந்த 9 இந்த 9 கேன்சல் பண்ணலாம். 3 6ஐயும் கூட்டினா 9ன்னு வரும். அப்போ எல்லாமே கேன்சல் ஆகுது, இது 9ஆல் டிவைட் ஆகும். அந்த மாதிரிலாம் நீங்கள் செக் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த ரூல் தான் ரொம்பவே அதிகமாக யூஸ் ஆகும். அவங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, அது நீங்கள் 1 by 1 வீடியோவை பொறுமையாக பார்க்கும்போது தான் சூப்பரான ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. நல்லா கவனிங்க. ஓகேவா? ரைட். இப்போ இதுக்கு அடுத்தது 10ஆல் டிவைட் ஆகக்கூடியனா என்ன? ரொம்ப சிம்பிளானதானே. எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் லாஸ்ட்டில் 0 இருந்தது அப்படின்னாவே போதும், அது 10ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 11ஓட டிவிசிபிள் ரூல் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டைரெக்டாக சம்ஸ்க்கு போயிடலாம். இப்போ 11ஓட டிவிசிபிள் ரூல் நீங்கள் கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் இப்போ ஒரு 6384 இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா, இப்போ பொசிஷன், இப்போ இது 1வது பொசிஷன், இது 2வது பொசிஷன், இது 3வது பொசிஷன், இது 4வது பொசிஷன். நீங்கள் 1 விட்டு 1 இப்போது 6ஐயும் 8ஐயும் அதை நீங்கள் கூட்டிக்கணும். 6 8ஐயும் கூட்டினா என்ன வரும்? 14ன்னு வரும். அடுத்து 2வது பொசிஷனில் உள்ளதும் 4வது பொசிஷனில் இதை கூட்டினா என்ன வரும்? 7ன்னு வரும். இப்போ இந்த ரெண்டோட கூடுதலை நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ஒன்று 0 வரணும், அல்லது 11 வரணும், அல்லது 11ஓட மடங்கு வரணும். இந்த மாதிரி இருந்தால் அந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், 14 - 7 அப்படிங்கிற போது மீதி 7 தான் வருது. அப்போ இந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகாது. புரிஞ்சுங்களா? இப்போ அதே இது உங்களுக்கு இங்கே 6, அடுத்தது இங்கே ஒரு 8, நெக்ஸ்ட் இங்கே ஒரு 3 1 இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க. 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9, 8ஐயும் 1ஐயும் கூட்டினா 9. அது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா 0 வரும். அப்போ 0 வந்துச்சு அப்படின்னா இந்த 6831 11ஆல் டிவைட் ஆகும். இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த டிவிசபிள் ரூல் கண்டிப்பாக உங்களுக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறையா வீடியோஸ் இது சம்மந்தமாக எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்க்கு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் தெளிவாக நீங்கள் பாருங்கள். இப்போது இது சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த டிவிசபிள் ரூல் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காங்க. ஓகேவா? அடுத்து இதுக்குள்ளே இன்னும் நிறையா விஷயங்கள் ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் பேசிக்காக இந்த இதை மட்டும் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதில் இன்னும் வேறு என்ன நம்ம சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். 1 by 1 சம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், குரூப் 1லேயே கேட்டிருக்காங்க. 15, 21 மற்றும் 27 ஆகிய 3 எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டினில் நம்பரோட நேச்சரை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னாவே போதும். நம்பரோட நேச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
ரொம்ப சிம்பிளானதான். இங்கே கவனிங்க, நான் வேறு எதையுமே நான் எடுத்துக்கல, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா கவனிங்க. 15 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த நம்பரால் வகுக்கணும் அப்படின்னா, ஏன்னா மீதியின்றி வகுப்படும் சொல்லிட்டாங்கள்ல. இப்போ 15ஆல் வகுப்படணும் அப்படின்னா ஆரம்பத்துலேயே நம்ம என்ன பார்த்துருக்கோம், இப்போ 5 ஓகே, 15ஓட மடங்குன்ட்டு என்ன இருக்கும், லாஸ்ட்டில் ஒன்று 0வோ அல்லது 5ன்னு இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் 5ஆலேயோ அல்லது 15ஆலேயோ வகுப்படும். அப்போ பாருங்கள், ஆப்ஷன் ஏ லாஸ்ட்டில் 9ன்னு முடியுது, அப்போ இது வராது. அப்போ மீதி தான் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்பரோட நேச்சரை நீங்கள் யோசித்தாவே போதும் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்தது நான் ரொம்பவே அதிகமாக நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க அந்த நம்பர்ஸில் 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணுற மாதிரி நம்பர்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஒன்று, நான் நம்பரோட நேச்சரை யூஸ் பண்ணுறேன். ரெண்டாவது, டிவிசபிள் ரூல் 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை ஆகுதா அப்படின்னு பார்க்குறேன். நான் முதல் தோணி 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை ஆகுதான்னு பார்ப்பேன். அதில் 2-3 ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுங்கிற போது தான் நான் அடுத்தடுத்த நம்பர்ஸ்க்கே நான் போவேன். ஓகே, புரிஞ்சுங்களா? இப்போது 9ஓட டிவிசபிள் ரூல் இங்கே அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா எது 9ஓட மடங்கில் வரும், 27 அப்படிங்கிறது 9ஓட மடங்கில் வரும். ஓகேவா? அப்போது இங்கே 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன நம்பரை நம்ம சூஸ் பண்ணுறோம், அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டு தான் அடுத்தடுத்து நான் ஃபாஸ்ட்டாக போவேன். ஓகேங்களா? இப்போது இங்கே 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம். அப்போ 9ஓட டிவிசபிள் ரூலுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த நம்பரை கூட்டினீங்கன்னா, இப்போது இங்கே இது வந்து 9ஆல் டிவைட் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த 9ஆல் அடிச்சு கொடுக்குறோம். அடுத்து 4 5 கூட்டினா 9, அப்போ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ இந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகுது. அப்போ இது 9ஓட மடங்கில் வரும். இப்போ அதே இது ஆப்ஷன் டி கவனிங்க. ஆப்ஷன் டின்னு பார்த்தோம் அப்படின்னா 8 5, இப்போ 8 5ம் அதே போல் இப்போ 5 + 5 10, 10 + 8 18. இந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும். ஆனால் என்ன விஷயங்கள்லாம் லாஜிக் இருக்குது அப்படிங்கிற கவனிங்க. நீங்கள் ரிஸ்கே இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும். இப்போ அடுத்த நம்பரை பாருங்கள், 9 கேன்சல் பண்ணிடலாம். 4 5 கூட்டினா 9, ஆனால் மீதி 8 நிற்குதா? ஸோ 8 வந்து 9ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இந்த நம்பர் தேவையில்லை. ஓகேவா? ரைட் சார், 2 ஆப்ஷன் வந்துருச்சு, இதில் எப்படி நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டால், இது நிறையா வேலை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா. நீங்கள் கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். மிகப்பெரிய 4 இலக்க எண். ஓகேவா? நம்ம மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னாவே 9999 யோசிப்போம். இப்போ நீங்கள் ஆப்ஷனில் இதையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். இது 9000 சம்திங்கு, இது வந்து 8000 சம்திங்கு. ஓகேவா? அப்போது 9000 சம்திங் இந்த நம்பர் முழுசாக டிவைட் ஆகலைன்னா கூட ரொம்பவே ஆயிரக்கணக்கில் டிஃப்ரென்ஸ் போகாது. அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிறத ரிஸ்கே இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. இது இன்னும் நீங்கள் யோசித்தீங்கன்னா மிகப்பெரிய 4 இலக்கணம் அப்படின்னா இருக்கிறதுல பெரிய வேல்யூ என்ன, இது தானே, இதுதான் அதற்கான ஆன்சர். இந்த 2ல் இதுதான் பெரிய வேல்யூ, இதுதான் அதற்கான ஆன்சர். அப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா எந்த வித ரிஸ்க்குமே இல்லாமல் சின்ன சின்ன நம்பர்ஸை வச்சு நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவேன். டிவிசபிள் ரூலை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிருவேன். இதே போல் இன்னும் 2-3 சம்ஸ் பார்க்கும்போது கிளியராக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நீங்கள் யோசிக்கலாம், சார் இந்த 21ங்கிறத பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான் ஆப்ஷனில் எலிமினேட் ஆயிடுச்சுங்களா, இந்த நம்பருமே எலிமினேட் ஆயிடுச்சுங்களே. இதுவுமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது, இது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோமே. ஸோ அதனால நம்ம அடுத்த நம்பரை யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறதான் இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே 12 15 18 27 எண்களாக வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண். சேம் அதே கான்செப்டில் கொடுத்துருக்காங்களா? இப்போ பாருங்கள், இங்கே நம்ம மெயினாக யோசிக்க வேண்டியது என்ன, 27 9ஆல் டிவைட் ஆகும் தானே. அப்போ 9ஓட டிவிசபிள் ரூல் நம்ம அப்ளை பண்ணலாம். இருக்கல பெரிய நம்பர் என்ன, இந்த நம்பர். ஓகேவா? அப்போது 9 9 9 எல்லாமே கேன்சல் ஆகும். அப்போ இந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும். மீதி உள்ளதை கவனிங்க. இதுவும் 9க்கு 7 + 2 9, அப்போ இதுவும் 9ஆல் டிவைட் ஆகும். இது 9 கேன்சல் ஆகுது. அடுத்து 7 + 5 12ன்னு வருது. அப்போ இது 9ஆல் கேன்சல் ஆகாது. அப்போது இந்த நம்பர் கேன்சல் ஆகாது, இது வந்து வராது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆப்ஷன் ஏ பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 9000 எங்கே இருக்குது, 5000 சம்திங் எங்கே இருக்குது. அப்போது இதெல்லாம் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட், இப்போ 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியாச்சுங்க சார். அப்போ மீதி இருக்க 2 வந்து ஆப்ஷனில் வரும் தானே. அடுத்த ஸ்டெப் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் மற்ற டிவிசபிள் ரூலில் நீங்கள் யோசிக்க போகிறீங்க. இங்கே கவனிங்க, இந்த 2 நம்பருமே 9ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 12 அப்படிங்கிற ஒரு நம்பரை நீங்கள் இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க.
3 × 4 இது மாதிரி நீங்கள் பிரிச்சுங்க சார். 12 இந்த ஒரு பெரிய நம்பரை நீங்கள் 2 சின்ன நம்பராக பிரிக்கிறது மூலமா நீங்கள் அங்கே டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ண போகிறது என்னென்னா 3ஓட டிவிசபிள் ரூல் 4ஓட டிவிசபிள் ரூல் இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போது சார் 6 × 2ன்னு எடுக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே 6ங்கிற போது மறுபடியும் நம்ம 2 × 3 நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம 12ன்னு வந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் 3ஓட டிவிசபிள் ரூலும் 4ஓட டிவிசபிள் ரூலும் அப்ளை ஆதான்னு செக் பண்ணாவே போதும். ரைட் சார். 3ஓட டிவிசபிள் ரூல் இங்கே அப்ளை பண்ணணும்னா தேவையே இல்லை. ஏன்னா 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த நம்பர் 3ஆலையும் டிவைட் ஆகும். அப்போது நம்ம 3ஆல் டிவைட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம செக் பண்ண போகிறது என்ன, 4ஆல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ண போகிறோம். அப்போ 4ஓட டிவிசபிள் ரூல் என்னன்னு பார்த்தோம், லாஸ்ட்டு 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். இப்போ ஆப்ஷன் பி கவனிங்க, லாஸ்ட் 2 டிஜிட் 90ன்னு வருது. இந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக டிவைட் ஆகாது, மீதி வந்துடும். அப்போ இந்த நம்பரும் வராது. அப்போ பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்குது, ஒரே ஒரு நம்பர் தான், சிங்கிற மட்டும்தான். இதில் பாருங்கள் 9720ல் லாஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துட்டோம்னா இந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகுது. அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நான் எந்த ரிஸ்க்குமே எடுக்கலை, ஜஸ்ட்டு டிவிசபிள் ரூலை தான் அப்ளை பண்ணுறேன். நம்ம எல்சிஎம் எடுத்தோ அதுக்கப்புறம் பெரிய நம்பர் என்ன, அதிலிருந்து மீதி என்ன, இந்த மாதிரி நிறையா இங்கே கவனிக்கிற மாதிரி, இங்கே நிறையா ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் ஒரு சூப்பரான ஷார்ட்கட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ யார் அந்த டிவிசபிள் ரூலில் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ கவனிக்கிறவங்களோ அவங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இனிமேல் தான் சார் 9ஓட டிவிசபிள் ரூல் வந்திருக்கு, இது ஒருவேளை வரலை அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்னா வேறு சம்ஸ் தான் நம்ம அதில் 9ஓட நம்பர் இல்லாமல் நம்ம வேறு சம் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்க, 88ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஓகே சார், 88ன்னு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், பெரிய நம்பர் இருக்குது, இதை நம்ம 2 சின்ன நம்பராக பிரிச்சுக்கலாம். அப்போது 8 × 11 நம்ம பிரிச்சுக்கலாமா? அப்போது 8ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ண போகிறோம், 11ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் எது வேணால் நீங்கள் 8ங்கிற டிவிசபிள் ரூல் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ரூல், லாஸ்ட் 3 டிஜிட் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இங்கே 9944ல் 944 மட்டும் எடுத்துக்கோங்க. இது 8ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ 1 8 பேலன்ஸ் 1 14 அப்படின்னா அதுலேயும் ஒரே ஒரு 8 மட்டும்தான் இருக்கும், பேலன்ஸ் 6 வரும். அப்போ 64ங்கிற போது அது 8ஆல் டிவைட் ஆகுது. ஓகே, அதே போல் 11ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். 11ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 4, அதே போல் மறுபடியும் 9 இருக்குல்ல, 9 9 4 4. இப்போ இங்கே இந்த வேல்யூ இந்த வேல்யூ டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், அதாவது ஆட் பண்ணோம்னா 13 வரும், மறுபடியும் இந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் 13 வரும், டிஃப்ரென்ஸ் பார்த்தா 0 வருது. ஓகே, அப்போ இது 8ஆலையும் டிவைட் ஆகுது, 11ஆலையும் டிவைட் ஆகுது. ஆனால் இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க, இதுக்கப்புறம் உள்ள மற்ற நம்பரை நீங்கள் யோசிக்கணும். சார் மற்ற நம்பரில் ஆப்ஷன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 9768, அடுத்தது இங்கே 9988. இந்த இதில் நம்ம ஃபஸ்ட்டு மிகப்பெரிய 4 இலக்கன்னு கேட்டாங்கல்ல, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மிகப்பெரிய 4 இலக்கு என்னவோ அதில் இருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இங்கே இந்த நம்பர் இருக்குல்ல, இதுதானே இருக்கிறதுலே ஆப்ஷன்லேயே மிகப்பெரிய எண், அப்போ இதை நீங்கள் எடுத்துக்காங்க. ஓகேவா? இதை எடுத்து எப்பயும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம், 8ஆல் டிவைடாக தான் செக் பண்ண போகிறோம். அடுத்து 11 கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஏன்னா இந்த 2 நம்பரோட கூடுதல் 17, இந்த 2 நம்பரோட கூடுதல் 17. அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 0 வருது. அப்போ 11ஆல் டிவைட் ஆகுது. அதே இது 8ஆல் டிவைடாக தான் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், 9 8 8 லாஸ்ட் 3 டிஜிட்டை மட்டும் நம்ம எடுத்து 8ஆல் டிவைட் பண்ணணும். பாருங்கள் 1 8, பேலன்ஸ் என்ன வரும் 1, 18ல் 2 டைம்ஸ் வரும். 2 டைம்ஸ் வந்துச்சுன்னா 18ல் 16ன்னு வரும், பேலன்ஸ் 2 28ன்னு வருதா, 28 8ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இந்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகலை. புரிஞ்சுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாவே எதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்கிறது தெரியும். மிகப்பெரிய 4 இலக்கணம் அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் மிகப்பெரிய நம்பர் என்னவோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து டிவிசபிள் ரூலில் எந்த டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணணும். இப்போ ஆப்ஷன் சி வரல, ஆல்ரெடி இதுக்கு அடுத்து சின்ன நம்பர் என்ன, இந்த 9944 தானே, ஆப்ஷன் ஏ தானே, இதை நம்ம செக் பண்ணிட்டோம்ல, 2லையுமே டிவைட் ஆகுது. அப்போ இதுதான் இதற்கான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். மீதி நம்பர் இப்போ சார் மற்ற 2 நம்பர் யோசிக்க தேவையில்லையா, இது 9000 இருக்குது, இது 8000, 1000 கணக்கில் டிஃப்ரென்ஸ் போகாது. அப்போ இதை எடுக்கவே தேவையில்லை. இங்கே 9768, இதை பாருங்கள் லாஸ்ட்டு
ரெண்டு லாஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கூட பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். 11னா 6 9 + 6 15, இதுவும் 8 + 7 15, இதுவும் வந்துட்டு 11ஆல் டிவைட் ஆகும். 8 அப்படிங்கிறம்போது 768ல் ஒரு 8 இங்கே 9 8 72 பேலன்ஸ் 4 வருது. 48 அப்படின்னா 6 8 48. சார் அப்போ இதுவுமே டிவைட் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் நல்லா யோசிக்கணும். மிகப்பெரிய 4 இலக்க எண் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு இதில் எது பெரிய நம்பர்? ஆப்ஷன் ஏ தான் பெரிய நம்பர். இது அதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த கொடுத்துருக்கிறதுல மிகப்பெரிய 4 இலக்க எண்ணா ஆப்ஷனில் எது வேணால் வரலாம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் பெரிய நம்பரில் இருந்து தான் நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 12, 15 மற்றும் 18ஆல் வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண். இப்போது மிகப்பெரிய 4 இலக்க எண்ணா ஆப்ஷனில் இருந்து பெரிய நம்பரில் இருந்து யோசிக்கணும். ஓகேங்களா? இப்போ மிகச்சிறிய 5 இலக்க எண் சொன்னாங்கன்னா ஆப்ஷனில் இருந்து மிகச்சிறிய வேல்யூவில் இருந்து நம்ம யோசிக்கணும். இது பேசிக்கானது. ஓகேவா? இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள். இதில் டிவிசபிள் ரூல் என்ன அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம். இதுதான் நான் ஃபஸ்ட்டு நான் தெளிவாக யோசிக்கிறது. ஓகே, அப்போ 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணுறதுனாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், அதோட கூடுதல், அந்த நம்பரோட கூடுதல் 9ஆல் டிவைட் ஆகணும். இப்போ பாருங்கள், 1 1 2 தான் வருது. அப்போ இது 9ஆல் டிவைட் ஆகாது. அடுத்ததில் 1 3 1 + 2 3 தான் வருது. அப்போ இதுவும் 9ஆல் டிவைட் ஆகாது. இங்கே 1 + 1 2 2 + 5 7 தான் வருது. அப்போ இதுவும் டிவைட் ஆகாது. இங்கே 1 + 8 9ன்னு வருது. அப்போ இந்த நம்பர் 9ஆல், இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் 9ஆல் டிவைட் ஆகுது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளானதான். நீங்கள் இந்த டிவிசபிள் ரூல் தெரிஞ்சுட்டீங்க எப்போதுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பார்த்த செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நான் கிளாஸ் எடுத்ததில் சம்ஸ் பார்த்ததில் எந்த அளவுக்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்தளவுக்கு இது கொஸ்டின் ஈஸியாக மாறும். ஆப்ஷனை வச்சு ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். இங்கே 8 12 15 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இது 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம வேறு எதெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பாருங்கள். 12 வந்து 4 × 3ன்னு பிரிக்கலாம் சொல்லியிருக்கேன். அதே போல் 15 3 × 5ன்னு பிரிக்கலாம். அப்போது 3ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம்ல. 3ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணுறதா இப்போது இதுவும் எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? அதை இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டுங்க. இப்போ இங்கே 9 + 9 18 18 + 3 21. அப்போ இது 3ஆல் டிவைட் ஆகுது. அதே போல் இங்கே 9 + 9 18 18 + 2 20 வருது. இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகாது. அப்போ ஆப்ஷன் சி வராது. இங்கே 9 + 9 18 18 + 6 24 24 3ஆல் டிவைட் ஆகும். அதே போல் இங்கே 18 18 + 8 26 26 3ஆல் டிவைட் ஆகாது. அப்போது ஆப்ஷன் டி வராது, ஆப்ஷன் சி வராது. இதுலேருந்து தெரிஞ்சா இப்போ மீதி உள்ள அந்த 2 நம்பரை தான் நம்ம கவனிக்கிறோம். இதில் என்ன பண்ணலாம், 8ஓட டிவிசபிள் ரூல் நம்ம அப்ளை பண்ணலாமா? லாஸ்ட் 3 டிஜிட். இப்போ லாஸ்ட் 3 டிஜிட்னா ஆப்ஷன் ஏல 930. இது 8ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். 1 8 8 பேலன்ஸ் 13. 13ல் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் வரும். பேலன்ஸ் 5. அப்போ இது வரலையில. ரைட், அப்போது ஆப்ஷன் ஏவும் வரல. இப்போது ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சரா அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா 3 ஆப்ஷன் ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் ஆகலை அப்படிங்கிறபோது ரிமைனிங் இருக்க அந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். அப்போ எந்த வித ஒர்க் அவுட் இல்லாமல் இதான் அதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். அது மூலிமா டைம் சேவ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நீங்கள் போயிடலாம். இப்போ நீங்கள் கரெக்டான செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், லாஸ்ட் 3 டிஜிட் 960 இது 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ இங்கே 1 8 8 பேலன்ஸ் 1 16னா 2 டைம்ஸ் வருது. முழுசாக டிவைட் ஆகுதா? அப்போது இதுதான் இதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஓகே, எந்த வித எல்சிஎம் கான்செப்டோ அது ரிமைண்டர் வச்சோ எதுவுமே இல்லாமல் டிவிசபிள் ரூலே அழகாக நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக ஹோம்ஒர்க் சொல்லியிருந்தேன், ஆன்சர் சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்துக்கலாம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. பாருங்கள், 15 18 20 மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன, இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஆன்சருங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாலும் டைம் சேவ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
72 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் 72ங்கிற நம்பரையும் யோசிங்க, 108ங்கிற நம்பரை யோசிங்க. இந்த ரெண்டு நம்பருமே 9ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? எப்பவுமே 9ஆல் டிவைட் ஆகுங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. அந்த நம்பரோட கூடுதல் எப்பவுமே 9 வரும். இப்போ எக்ஸாம்பிள் 9 வாய்ப்பாடே பாருங்க. 9 2 18, 9 3 27, 9 4 36, 9 5 45, 9 6 54, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நீங்கள் எல்லா நம்பரையும் கூட்டி பாருங்க. 1 + 8 9, 2 + 7 9, 3 + 6 9, 4 + 5 9, 5 + 4 9. இந்த மாதிரி அதோட கூடுதல் எது நீங்கள் வந்தாலுமே கூட அதோட கூடுதல் 9 தான் வரும். ஓகேவா? அதே போல தான். அப்போ 108ன்னு பாருங்க, இந்த ரெண்டு நம்பரோட கூடுதல் 9ன்னு வருது. அப்போ இது 9ஓட மடங்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 9ஓட மடங்குன்னு இருந்துச்சுன்னா அதால் டிவைட் ஆகக்கூடிய நம்பரும் 9ஓட மடங்காக இருக்கும். அப்போ அதோட கூடுதல் ஒரு சிங்கிள் டிஜிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 9 அப்படிங்கிறது வரும். ஓகே? அப்போ இங்கே 9 டிவிசபிள் நம்ம அப்ளை பண்ணலாமா? பாருங்கள், இங்கே ஆப்ஷன் ஏ 7 + 2 கேன்சல் பண்ணோம்னா 9ன்னு வரும். மீதி 1 இருக்கும். அப்போ இது 9ஆல் டிவைட் ஆகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 + 2 3, 3 + 1 4, 4 + 6 10ன்னு போயிடுது. அப்போ இது 9ஓட மடங்கில் வராது, கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 1 + 1 2, 2 + 5 7, 7 + 2 9ன்னு வருது. அப்போ இது 9ஓட மடங்கில் வரும். அடுத்தது கவனிங்க, 1 + 1 2, 2 + 8 10ன்னு வருது. அப்போ இது வரலை. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான், ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ நம்பர் பெரிய நம்பராக இருக்குது, வேலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக 9ஓட டிவிசபிள் ரூலை வச்சு பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்கு தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 96 மற்றும் 120 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது 9ஓட மடங்கு இல்லை. ஓகேவா? 96ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அடுத்தது 120ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இப்போது நம்பரோட லாஜிக் யோசிங்க. இப்போ 120ங்க ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த நம்பரால் வகுப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 0 தான் இருக்கணும். ஏன்னா 120 0 தானே. அப்போ லாஸ்ட் டிஜிட் 0 தான் இருக்கணும். புரிஞ்சா? அப்போ இதில் இருந்து எது வராது? ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பியும் வராது. மீதி இருக்கிறதுல தான் நம்ம யோசிக்கணும். ஓகேவா? இப்போ இதில் இருந்து சார் நாங்கள் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒர்க் அவுட் பண்ணாமலே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். மிகச்சிறிய 5 இலக்க எண் தானே கேட்டிருக்காங்க. இங்கே மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னா 10,000ங்கிறதா மிகச்சிறிய 5 இலக்க எண். அப்போது ஆப்ஷன் சி பார்த்தோம்னா இந்த 10,000க்கு நியரஸ்ட்டாக இருக்குது. ஆனால் ஆப்ஷன் டி கவனிங்க, 18,000 போயிடுது. அப்போது மிகச்சிறிய எண்ணு பார்த்தோம்னா 10,000க்கும் 12,000க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ், 8,000 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கு இடையில எந்த நம்பருமே டிவைட் ஆகாதா? கண்டிப்பாக டிவைட் ஆகும். அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ஒர்க் அவுட்டே பண்ணாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரைட். ஸோ இங்கே வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவிசபிள் ரூல் என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 120ங்கிறதே நீங்கள் 3 × 40ன்னு பிரிக்கலாமா? அப்போ 3ஓட டிவிசபிள் ரூல் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இங்கே 1 + 8 9ன்னு வருது. அப்போ இது 3ஆல் டிவைட் ஆகும். அதாவது இங்கே 9 + 6 15ன்னு வருது. ஆனால் நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் லாஜிக்கே யூஸ் பண்ணுறோம். அதே லாஜிக்கே இங்கே யூஸ் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஆப்ஷன் வராது அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதனால் டிவிசபிள் ரூல் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. டிவிசபிள் ரூல் நல்லா தெளிவாக தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த கொஸ்டின்ஸ் புரியும். நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். 24 15 மற்றும் 36ஆல் வகுப்படும் 6 இலக்க மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 6 இலக்க மிகப்பெரிய எண் அப்படின்னாவே 9 அப்படிங்கிற நம்பரை 6 டைம் போடணும். ஓகேவா? ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிவிசபிள் ரூல் நம்ம எதை யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்மளுக்கு அழகாக கிடச்சிருச்சு. 9ஓட மடங்கு 36ங்க 9ஓட மடங்கு தானே. அப்போ 9ஓட மடங்காக இருந்தால் 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம். இப்போ அவ்வளோதான், கேன்சல் பண்ணி விளையாடலாம். என்னன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏ பாருங்கள். இந்த 9 கேன்சல் பண்ணுறேன், இந்த 9 கேன்சல் பண்ணுறேன், மீதி 7 தான் வந்து நிற்குது. இது 9ல் கேன்சல் ஆகாது. இப்போ அடுத்தது ஆப்ஷன் சி கவனிச்சுன்னா இந்த 9 கேன்சல் ஆயிடுது. 8 + 7 15ன்னு வருது. அப்போ இதுவும் 9ஆல் கேன்சல் ஆகாது. இப்போ ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இந்த எல்லாம் 7 + 2 9ன்னு வருது. அப்போ இந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும்.
அடுத்தது 9ஆல் டிவைட் ஆகும் தான், ஓகேவா? ஆனால் நல்லா கவனிங்க, இப்போ நீங்கள் இன்னும் ஒரு சில லாஜிக் 15ன்னு எடுத்துக்கோங்க. 15ன்னு எடுத்தால் அந்த நம்பரால் டிவைட் ஆகணும்னா லாஸ்ட்டில் என்ன இருக்கணும்? 1 0 இருக்கணும், இல்லாட்டா 5 இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், ஆப்ஷன் டியில் லாஸ்ட்டில் 9ன்னு இருக்குது. அப்போ இது வராது. இப்போ இதில் இருந்து ஒரே ஸ்டெப்லேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ நீங்கள் நார்மல் மெத்தட் பண்ணுறதா எவ்வளவு டைம் எடுக்குன்னு பாருங்கள். பெரிய நம்பராக கிடைக்கும். அது ஃபஸ்ட்டு எல்சிஎம், இதுக்கு 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த 9999ஓட நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு ரிமைண்டர் மீதி என்ன வருதுன்னு பார்க்கணும். அந்த மீதியை தான் இந்த நம்பரோட மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி வர ஆன்சர் தான் இது. இதுதான் வந்து நார்மல் மெத்தட். நான் ஷார்ட்கட் மூலயமா சொல்லித்தரதை கரெக்டாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? இப்போது இது வரைக்கும் நம்ம ஒரு மாடல் பார்த்தோம். இப்போ இதில் இன்னொரு ஹோம்ஒர்க் நான் கொடுத்துட்டு அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. 16, 24, 36, 54 ஆகிய எண்கள் மீதின்ற வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 54, 36ன்னு எடுத்துட்டிங்கனாவே இது ரெண்டுமே 9ஓட மடங்கு. அப்போ 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம். அதுலேயே நீங்கள் அழகாக அதுக்கு ஆன்சர் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஒருவேளை 2 ஆப்ஷன் 9ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், மற்ற நம்பரை வந்து நீங்கள் பிரிங்க. இப்போ 16னா 4 × 4ன்னு பிரிக்கலாம். அப்போ என்ன அப்ளை பண்ணலாம்? 4ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம். 24ன்னு எடுத்துட்டிங்கன்னா 6 4 24, ஓகே? அப்போ இங்கேயும் 4ஓட டிவிசபிள் ரூல் வரும், 6ஓட டிவிசபிள் ரூல் வரும். அதை வச்சு நீங்கள் டிவிசபிள் ரூல்ஸ் வச்சு செக் பண்ணும்போது கண்டிப்பாக எலிமினேட் ஆயிரும். ரெஸ்க் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இதற்கான ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் நியூ மாடல் பாருங்கள். 200க்கும் 300க்கும் இடையே 6, 8, 9ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க நம்பருக்கான எல்சிஎம் என்னன்னு பார்த்துக்கணும். இப்போ 6, 8, 9 இதுக்கான எல்சிஎம் பாருங்கள். இப்போ நீங்கள் இது மடங்கு வச்சுன்னு பார்க்கலாம், இந்த நார்மல் மெத்தட்லே பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறா இங்கே 3 வரும், இங்கே 4ன்னு வரும், இங்கே 9, ஓகே? அதுக்கடுத்து 3ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 1ன்னு வரும், இங்கே 4, இங்கே 3, அவ்வளோதான். இப்போ 2 3 6. அடுத்து 6 4 24, 24 3 72, ஓகே? இப்போ 72 தான் இதற்கான எல்சிஎம். இந்த 72 நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே 2 நம்பர் கொடுத்துருக்காங்களா, அதாவது 200க்கும் 300க்கும் இடையில. அப்போ ஃபஸ்ட்டு 200 எடுத்து அதை இந்த 72ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். முழுசாக எத்தனை நம்பராக டிவைட் ஆகுன்னு பாருங்கள். இப்போ 200க்குள்ளே எத்தனை 72 இருக்குது? 2 72 தான் இருக்குது, ஓகே? இப்போ இது 3ன்னு போயிட்டேன்னா 210ன்னு போயிடுமா? அப்போ 2 டைம்ஸ் மட்டும்தான் வருது, மீதியை விட்டுருங்க. 2 டைம்ஸ் மட்டும் தானே வருது. இப்போ அதே போல் 300ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்த நம்பர் 300 தானே கொடுத்துருக்காங்க. 300 நீங்கள் 72ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ இந்த 300க்குள்ளே எத்தனை 72 இருக்குது? 4 72 இருக்கும், அப்படி தானே? 280, அதுக்கப்புறம் ஒரு 4 288 அப்படின்னு வரலாம். அப்போ 300க்குள்ளே 4 72 இருக்குது, மீதி நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். இதில் 4ன்னு வருதா பெரிய நம்பர், அதே போல் 2 அப்படிங்கிற வருதா. இது 2க்கு வித்தியாசம் என்ன? 4 - 2 2. அப்போது மொத்தம் இந்த 200க்கும் 300க்கும் இடையில 2 நம்பர் வந்து வகுப்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம். ஸோ இதுதான் அதற்கான ஷார்ட்கட். இதே போல் தான் உங்களுக்கு நம்ம வேறு நம்பர் கொடுத்துட்டு ஏதாவது நம்பர்ஸ் கொடுத்து இதுக்கான எவ்வளவு நம்பர் வந்து வகுப்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் காமிக்கிறேன், நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். 400க்கும் 500க்கும் இடையில் 12, 15, 20 ஆகிய எண்கள் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் எடுத்துக்கணும். அந்த எல்சிஎம்மால் நீங்கள் இந்த 400ஐயும் 500ஐயும் வந்து டிவைட் பண்ணுங்கள். எத்தனை நம்பர் வரும் அப்படின்னு பாருங்கள் முழுசாக. அதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சின்ன மாற்றங்கள் வேறு என்ன வரும் பாருங்கள். இப்போது லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எந்த சிறிய எண்ணுடன் 3ஐ கூட்டினால் அது 10, 12, 14 மற்றும் 16ஆல் வகுப்படும்? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட் இவங்க என்ன சொல்லிட்டாங்க? எந்த சிறிய எண்ணுடன் 3ஐ கூட்டினான்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ மொதல் விஷயம், நீங்கள் ஆப்ஷனில் அந்த 3 கூட்டிடுங்க. கூட்டிட்டீங்க அப்படின்னா இங்கே 1683ன்னு வரும். இங்கே 3 கூட்டிட்டா 1000
1700 அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து இங்கே நீங்கள் 3 கூட்டியாச்சு அப்படின்னா 1680 அப்படின்னு வரும். இங்கே 3 கூட்டியாச்சு அப்படின்னா 1673ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த 3 கூட்டின நம்பரை தான் நீங்கள் கவனிக்கணும். ஓகேவா? ரைட். இப்போது 10, 12, 14, 16 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மொதல் விஷயம் பாருங்கள், ஒரு நம்பர் 10ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 0வாக இருக்கணுமா? இப்போ ஆப்ஷன் ஏ லாஸ்ட் டிஜிட் 0 வரலை, இதுவும் வராது. அதே போல் இதுவும் வராது. வேலை முடிஞ்சா 2 ஆப்ஷன் வராதுங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோமா? இப்போ மீதி 2 நம்பர் தான். ஒன்று 1700 அல்லது 1680. இதை தான் நம்ம யோசிக்கணும். இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 12 அப்படிங்கிற நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? 4 × 3 சொல்லியிருக்கேனா? அப்போது அந்த நம்பர் 3ஆலையும் டிவைடாக தான் செக் பண்ணணும், 4ஆல் டிவைட் தான் செக் பண்ணணும். இப்போ 3ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு எல்லா நம்பரையும் கூட்டிடணுமா? கூட்டணும் அப்படின்னா 1 + 7 8ன்னு வரும். 8ங்கிற நம்பர் 3ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இந்த நம்பரும் வரலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு மீதி இருக்குது. அப்போ இது அதற்கான ஆன்சர். சார் இது வருமா வராதான்னு செக் பண்ணவே இல்லையே, செக் பண்ண தேவையும் இல்லையே. ஏன்னா இங்கே எல்லா நம்பரும் கேன்சல் ஆகுது அப்படின்னு ஏதோ ஒரு கண்டிஷனில் கேன்சல் ஆகுதுன்னா அப்போ இது ஒன்று மட்டும்தான் இருக்குன்னா இது அதற்கான ஆன்சர். வேலை முடிஞ்சா வேறு எதையுமே நீங்கள் செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அழகாக நீங்கள் இதுக்கான ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ டிவிசபிள் ரூலை நல்லா தெளிவாக தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இலக்க எண்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் அப்படியே ஸ்மார்ட்டாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு இதிலே ஒரு ஜாலியாக இருக்கும். என்னென்ன கேன்சல் பண்ணலாம், அடுத்தடுத்து கேன்சல் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த ஆப்ஷனை வச்சே பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக் நீங்கள் ஷேர் பண்ணலாம். மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து அவங்களும் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.